ஆமா மேகலா, என்ன விஷயம்? நீ எல்லாம் ஒரு மனுஷனா? ஓ, 2 பேரும் சொல்லிட்டாங்களா? இப்படி முறைச்சு பார்த்துக்கிட்டே இருந்தா பார்வையாலேயே என்ன ஒன்னும் எரிச்சிட முடியாது. உனக்கு உடம்பு கூசலியா? உனக்கும் அக்கா, தங்கச்சி, பொண்ணு எல்லாரும் இருக்காங்கல்ல, அவங்க கிட்ட போவே. நிறுத்து. வழக்கமா எல்லா பொம்பளைகளும் பேசுற பேச்சதான் நீயும் பேசுற. நான் பண்றது தப்புன்னு எனக்கே தெரியும், தெரிஞ்சுதான் பண்றேன். என்ன இப்போ? என்ன இப்போ நீ இவ்வளவு அலட்சியமா கேக்குற? தபார், நான் இப்படிதான், உனக்கு தெரிஞ்சு போச்சு. நீ இங்க வாலண்டியரா வந்திருக்கிறவ, வந்தமா சேவை செஞ்சமா போனமான்னு போயிட்டே இரு. டேய் டேய், உன்னை நான் சும்மா விட மாட்டேன்டா. என்ன பண்றேன்னு பாரு. மிஞ்சி போனா என்ன பண்ணுவ? போலீஸ்ல சொல்லுவியா? சொல்லிக்கோ. வெளியில போய் சொல்லி யாரையாவது கூட்டு வந்து மிரட்டுவியா? செஞ்சுக்கோ. ஆனா ஒன்ன மட்டும் மறந்துடாத, இந்த விஷயம் வெளியே வந்தா என்ன விட இந்த 2 பொண்ணுங்களுக்கு தான் அசிங்கம். பத்திரிகையிலையும் டிவிலையும் இதுங்க போட்டோ மட்டும்தான் பெருசா வரும், தெரியுமில்ல? பாவி அக்கா, வாங்க போயிடலாம். ஆமாக்கா, இந்த விஷயம் வெளியே தெரிஞ்சா நாங்க உயிரோடவே இருக்க முடியாதுக்கா. கேட்டியா? இந்த விஷயத்தை நீ இதோட விட்டுறதுதான் உனக்கும் நல்லது, எனக்கும் நல்லது, இந்த பொண்ணுங்களுக்கும் நல்லது. டேய், தப்பு பண்ணது மட்டும் இல்லாம அத பத்தின கொஞ்சம் கூட உறுத்தலோ பதட்டமோ இல்லாம பேசுறியே. நீ எல்லாம் என்னடா சாப்பிடுற? சோறு தானே திங்கற? இல்லம்மா, எனக்கு சுகர் இருக்கு, சப்பாத்தி மட்டும் தான் சாப்பிடுறேன். டேய், உனக்கு கண்டிப்பா தண்டனை கிடைக்கும்டா. பாருமா, ஏதோ நடந்து போச்சு. இனிமே நான் ரொம்ப கவனமா இருப்பேன். பேசாம இதோட இந்த விஷயத்த மறந்துட்டு போய் உன் வேலையை கவனிமா. தேவையில்லாம டென்ஷன் ஆகி உனக்கு தான் பிபி ஏற போகுது. சுக்லாம் பர்தம் விஷ்ணும் தசிவர்ணம் பிரசன்னவதனம் தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வரியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வெஞ்சமில்லா இனம் தரும் நல்லனவையெல்லாம் தரும் அன்பர் என்பர்க்கே கணம் தரும் பூஞ்சோழால் அபிராமி கடை கண்களே. என்னம்மா சுற்றுச்சா? ஏமா கொஞ்சம் பார்த்து தொட்டிருக்கலாம்ல? பார்த்து தொடுறதா? அது என்னால முடியாதே. ஓ, கண்ணு தெரியாதா? பண்ணிச்சிருமா, நான் கவனிக்கல. நீங்க கவனிக்காதது இப்ப பிரச்சனை கிடையாதுங்க. கற்பூரத்தோட உஷ்ணத்தை தெரிஞ்சும் கூட நான் இவ்வளவு தூரம் கை நீட்டிருக்க கூடாது. சரிம்மா, கை நீட்டு, விபூதி தரேன். என்னம்மா ரொம்ப சுட்டுச்சா? பரவாயில்லைங்க, அவ்வளவு ஒன்றும் சுடல. இல்லையே, அதிகமா சுட்ட மாதிரி தெரியுது. இல்ல சார், சாமி கும்பிட தானே வந்தேன். பாரதியார் சொன்ன மாதிரி தீக்குள்ள விரல வச்சு அந்த பரம்பொருளை தீண்ட இன்பத்தை நான் உணர்ந்துட்டேன் சார். ரொம்ப நல்லா பேசுறியம்மா. அதிகம் படிப்பியோ? ஆமா சார், நான் வரேன் சார். ஏமா சார், தனியாவா வந்திருக்க? ஆமா சார். பாத்துமா, பாத்து. நான் வேணா உனக்கு ஹெல்ப் பண்ணட்டுமா? உங்களுக்கு சிரமம் இல்லைன்னா எனக்கு ஆட்சேபணம் இல்லை சார். இதுல என்னமா சிரமம் இருக்கு? இட்ஸ் a pleasure for me. சரி, ஓகே சார். வா. உன் பேர் என்னம்மா? நீலிமா சார். அருமையான பேர், நீலிமா. நான் எங்க வேலை பார்க்கறேன்னு சொன்னேன்னு வச்சுக்க, நீ நிச்சயமா ஆச்சரியப்படுவ. அப்படியா சார்?
எங்க வேலை பாக்குறீங்க? ஒரு பிளைண்ட் ஸ்கூல்ல வார்டனா இருக்கேம்மா. நிஜமாவா சார்? ஆமாம்மா. இட்ஸ் ரியலி சர்ப்ரைசிங். நீங்கெல்லாம் எதுக்கு சார் கோயிலுக்கு வரீங்க? நீங்க பண்ற இந்த சேவைக்கு நீங்க கோயிலுக்கெல்லாம் வர வேண்டிய அவசியமே இல்ல சார். அந்த ஆண்டவனே நேர்ல வந்து உங்களை ஆசீர்வாதம் பண்ணுவாரு. நல்லா சொன்னமாவா. இந்த வேலை உங்களுக்கு பிடிச்சிருக்கா சார்? பிடிச்சிருக்காவா? அதையெல்லாம் தாண்டி அந்த வேலையோட நான் ஒன்றி போயிட்டேம்மா. அப்படியா சார்? ஆமாம்மா. பார்வை இழந்தவங்க மேல எனக்கு ஏற்பட்ட பரிவுனால நானே தேடி பிடிச்சி இந்த வேலையில சேர்ந்தேம்மா. உங்களுக்கு ரொம்ப நல்ல மனசு சார். அதிக சம்பளத்துல எனக்கு எவ்வளவு வேலையெல்லாம் கிடைச்சதுமா. ஆனா அதெல்லாம் வேண்டான்னு சொல்லிட்டு இந்த வேலையிலே நான் இருக்கேன்னு சொன்னா அதுக்கும் ஒரு காரணம் இருக்கு. என்ன சார்? ஒன்னு மாதிரி பார்வை இல்லாதவங்க மேல அன்பு காட்டி அவங்க முகம் மலரும் போது ஏற்படுற ஒரு சந்தோஷம் இருக்க, அது வேற எதிரியுமே கிடைக்காதுமா. கரெக்டா சொன்னீங்க சார். நாம என்ன வேலை பண்றோங்கிறது முக்கியம் கிடையாது சார். நம்ம பண்ற வேலை நம்ம மனசுக்கு சந்தோஷத்தை கொடுக்கணும். சரியான வேலையை தான் பண்றோங்கிற திருப்தியும் இருக்கணும் சார். எவ்வளவு அழகா பேசுற நீ. அதே மாதிரி அழகாவும் இருக்க சார். நான் அழகா இருக்கேனா? ஆமா, அதுல என்ன சந்தேகம் உனக்கு? சந்தேகம் இல்ல சார். நான் அழகா இருக்கேனான்னு எனக்கு தெரியாது இல்ல சார். நீங்க சொன்ன பிறகுதான் நான் அழகா இருக்கேன்னு எனக்கு தெரியுது சார். நீ பேச பேச உன் அழகு இன்னும் கூடிக்கிட்டே போகுதுமா. வாங்க சார். உங்களை மீட் பண்ணதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் சார். அது நீ சொல்லக்கூடாதுமா, நான் தான் சொல்லணும். கொஞ்சம் இருமா, செருப்ப மாட்டிக்கிறேன். சரி சார். உன் செருப்பு எங்கம்மா? என் செருப்பு கார்ல இருக்கு சார். ஓ, கார்ல வந்திருக்கியா நீ? ஆமா சார். சார் கொஞ்சம் தள்ளி கார் நிக்குதான்னு பாருங்களேன். ஆமா, வெள்ளை கலர்ல வேன் ஒண்ணு நிக்குது. அதான் சார். கொஞ்சம் கூட்டிட்டு போய் அங்க விடுங்க சார். சரி சரி, வாமா போலாம். நான் உங்களுக்கு ரொம்ப சிரமம் கொடுத்துட்டேன் சார். உன்ன மாதிரி ஆளுங்களுக்கு உதவி செய்யதானமா இந்த உயிரே இருக்கு. என்னது, டிரைவர் யாரையும் காணோம்? எங்கேயாவது போயிருப்பான் சார். சார் கொஞ்சம் டோரை திறந்து விடுறீங்களா? தாராளமா பண்றமா. ஏறிக்கமா. இரு இரு, நான் எடுத்துறேன். என்ன பண்ற? யாரு நீ? என்ன பண்ணிட்டு இருக்க? என்ன பண்ணிடாத. வாய் மூடுறா. சத்தம் போட்டு வயிறு கிழிஞ்சிடும். மேகலா, சீக்கிரமா போ. நீ எதுக்கு உடந்தையா? என் பவர் என்னன்னு உனக்கு தெரியும்ல. எப்படி என்ன கூட்டு போறீங்க? எங்க கூட்டு போறீங்க? முக்கியமா தெரியுமாடா? 2 பேரும் கடத்திட்டு போய் விளையாட போறோம். என்னடா டென்ஷன் ஆகுற? நியாயமா இத கேட்டா உனக்கு சந்தோஷமா இருக்கணுமே. எத்தனை நாள்டா நீங்களே எங்க கூட விளையாடுவீங்க? அதான் ஒரு சேஞ்சுக்கு. ஓகேவா? சொல்லுடா எச்சக்கல் நாயே. வேணாம் வேணாம், ப்ளீஸ் என்னை விட்டுடுங்க. தேவையில்லாம 2 பேரும் பிரச்சனையில மாட்டிப்பீங்க. மேகலா, நீயாவது இவளுக்கு எடுத்து சொல்லு. என்கிட்ட பேசுடா, என்கிட்ட பேசு. நீங்க என்ன பண்றீங்க? அதோட விளைவுகள் என்னன்னு தெரியாம பண்ணிட்டு இருக்கீங்க. நாம என்ன வேலை பண்றோங்கிறது முக்கியம் கிடையாது. நாம பண்ற வேலை நம்ம மனசுக்கு சந்தோஷத்தை கொடுக்கணும். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கோயில்ல சொன்னல, என்ன மறந்துட்டியா? உன்னை கதற வைக்கிறது தானே எனக்கு சந்தோஷம். ப்ளீஸ் என்ன ஒண்ணும் பண்ணிடாதீங்க. மேகலா, நீ யாரும் கொஞ்சம் எடுத்து சொல்லுமா. அங்க என்னடா பேச்சு? ப்ளீஸ் உன் கால்ல வேணாலும் விடுறமா. ஏய், வாயை மூடு. மேகலா, கொஞ்சம் சீக்கிரமா போ. போ. బాబు ఇట్రా. ఏమండి చాలా రోజులు కనపడలేదు. நான் அடிக்கடிக்கு வரலன்னு சந்தோஷப்படு. நான் வந்திருக்கேன்னா ஊர்ல நிறைய தப்பு நடக்குதுன்னு அர்த்தம்.
போங்க. வண்டி எடு, நம்மளுதான். வண்டி எடுங்க. மேகலா, கொஞ்சம் கிளாஸ் ஏத்துங்க. அப்புறம் என்ன நீலிமா, ஸ்ரீமான் புருஷோத்தமர் என்ன சொல்றாரு? முதல்ல மிரட்டினா, அப்புறமா கஞ்சினா, இப்ப ஆள ஆரம்பிச்சுட்டான். இத பாருங்க, உங்களுக்கு பணம் இல்லாதவங்க சொல்லுங்க, நான் கொடுத்துறேன். நீலிமா, இவர் யாரு? என் பேர் சிவா. நீங்க மேகலா தானே? நீலிமா சொல்லியிருக்காங்க. புருஷோத்தமன் பண்ண தப்புக்கு என்ன பண்ணணும்னு சொன்னீங்க? பனிஷ்மெண்ட் கிடைக்கணும். அதுக்கு தான் நானும் வந்திருக்கேன். ஆனா இங்க எங்கேயும் எனக்கு போலீஸ் ஸ்டேஷன் இருக்கிற மாதிரி தெரியலையே. ஏன் போலீஸ் மட்டும் தான் தண்டிக்கணுமா என்ன? தப்புன்னு தெரிஞ்சா நம்மளால சும்மா இருக்க முடியாது. அதுவும் புருஷோத்தமன் பண்ண தப்புக்கு போலீஸ் கோர்ட் போனா ரொம்ப லேட் ஆகும். அதான் சூப்பர் ஃபாஸ்டா ஒரு கோர்ட் அமைச்சு நாமளே ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துடலாம். என்ன செய்ய போறீங்க? என்ன நீலிமா, இவர் என்னென்னமோ சொல்றாரு. என்ன ஒண்ணும் பண்ணாதீங்க, என்ன ஒண்ணும் பண்ணாதீங்க ப்ளீஸ். ஏய் டோன்கு நான் கொடுக்க நோர் முஸ்கோ. இன்னும் கொஞ்ச நேரத்துல என்ன பண்ண போறேன்னு நீயே பாரு. மேகலா, கொஞ்சம் வண்டியை லெஃப்ட்ல விடுங்க. மேகலா, அப்படியே ரைட் எடுத்துக்கோங்க. ஸ்டாப் 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 ஸ்டாப். பத்தாது, இங்க எதுக்கு கூட்டிட்டு வந்தீங்க? என்ன பண்றீங்க ப்ளீஸ்? ஏய், இறங்குடா. என்ன பண்ண போறீங்க? என்ன பண்ண போறீங்க? இறங்கு, நீலிமா, இறங்குடா. என்ன பண்ண போற நீலிமா? பண்றதெல்லாம் பண்ணிட்டு இப்ப என்ன பண்ண போற? என்ன பேச சொல்லல. அப்புறம் என்ன பண்ண போற? ஒண்ணு இல்ல மேகலா. நீலிமா, போடா. நீலிமா, ஒண்ணு இல்ல மேகலா. நீலிமா, அப்புறம் என்ன பண்ண போறீங்க? போடா. சீக்கிரம் நட. போடா. என்ன ஒண்ணும் பண்ணாதீங்க. ஏய், மாயா நீலிமா, இதுக்கு மேலே வரக்கூடாது. அவங்க மட்டும் அனுப்பிச்சு வச்சிரு. போங்க போங்க, சீக்கிரம் சீக்கிரம் போங்க போங்க போங்க. வா. நீங்க இருக்க கூடாது, முதல்ல கிளம்பு ப்ளீஸ். என்னமோ பண்றீங்களே? போலீஸ் ஸ்டேஷன் ஓபன் பண்ணலன்னு சொன்னேன். ஏய், என்னமோ நடக்குது? சொல்றேன்ல, நீ ரொம்ப நேரம் இங்க நிக்க கூடாது. போய்டு, நான் ரூம்ல வந்து எல்லாம் சொல்றேன். சொன்னா கேளு. ஏய், போடி. நீலிமா, நீலிமா, நம்ம எடுத்துட்டு வந்த வண்டியை எடுத்த இடத்துல விட்டு போ. ஐயோ, நீலிமா, நீலிமா, வந்த வேலை போ, அந்த வேற வேலை போ. போய்டு, போ. நீலிமா, வா. என்ன பண்ணினீங்க? நீங்க அந்த பக்கம் வருவீங்கன்னு நினைச்சு நான் இந்த பக்கம் வந்தேன். அடிக்கடி பட்டுச்சா? காட்டுங்க. ஐயோ, ரத்தம் வேற வருதே. பரவாயில்லம்மா, விடுமா. சின்ன அடிதான, ஒன்னும் ஆகாது. இல்ல இல்ல, நீங்க வாங்க, டாக்டர் கிட்ட காட்டிட்டு ஊசி போட்டுட்டு வந்துடலாம். வாங்க தாயே, ஒன்னும் கவலைப்படாதம்மா. இது காட்டுலயும் மேட்லயும் வேலை செஞ்ச கட்ட. எனக்கு ஒன்றும் ஆகாது. நீ போயிட்டு வா, கிளம்பும்மா. நான் சொன்னா நீங்க கேட்க மாட்டீங்களா? வாங்க, நீங்க ஏந்திரீங்க.
பரவாயில்ல விடுமா. உன்னை பார்த்தா ஆச்சரியமா இருக்குது. கார்ல போறவங்க அவங்க மேல தப்பு இருந்தாலும் நிக்காம ஓடிடுவாங்க. ஆனா நீ என் மேல தப்பு இருந்தும் இவ்வளவு அனசரணையா இருக்கிறியம்மா. உன் நல்ல மனசுக்கு நீ நல்லா இருப்பம்மா. உன்னை பெத்த தாய் தகப்பேன் புண்ணியம் தான் பண்ணியிருக்கணும். வணக்கங்க. வணக்கம்மா. சார் மிஸ்டர் கலையரசன், இவங்க அவர் சம்சாரம் இருக்கா. உங்களை பத்தி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன், ஆனா இப்பதான் பாக்குறேன் சார். அப்படிங்களா? ரொம்ப சந்தோஷம். உங்க பசங்களாம் வந்திருக்காங்களா? இதோ இங்கதான் இருக்காங்க. இது சாரோட மூத்த பொண்ணு. இந்த பொண்ணு பேரு சக்தி. வணக்கங்க. வணக்கம்மா. இது சாரோட 2வது பையன், பேரு செழியன். ஹலோ. வணக்கம் தம்பி. இது சாரோட 3வது பொண்ணு, பேரு கண்மணி. ஹலோ. வணக்கம்மா. சாரோட கடைசி பொண்ணு பேரு கீர்த்தனா. ஹலோ. வணக்கம்மா. இவங்க தான் சாரோட அக்கா, பேரு சண்முக வடிவு. வணக்கம்மா. கலையரசன் சாரே எனக்கு பல வருஷங்களா தெரியும். நல்ல குடும்பம், மணிமணியான பசங்க. இந்த மாதிரி எல்லாருக்கும் அமையாது. ஸ்பெஷல் மீல்ஸ் ஆர்டர் பண்ணி சகல ஐட்டங்களும் கிடைச்ச மாதிரி எல்லாமே சரியா அமைஞ்சிருக்குல்ல. கண்மணி இங்க வா. எனக்கா? ஏதோட கம்பேர் பண்றாரு பாரு. சரியான சாப்பாட்டு ரம்னர் அந்த ஆளும் அவர் மீசையும். அம்மா, நம்ம குடும்பம் என்ன ஸ்பெஷல் மீல்ஸா? ஆமா, அப்பா சாப்பாடு, அம்மா சாம்பார், நீ கீர்த்தனா, நானு கூட்டு பொரியல், காய்கறி தான். இவன் ரசம். ஏய், அத்தைய விட்டுட்ட? அத்தை என்ன ஊர்காவா? அவங்கள ஊர்கான்னு சொன்னா அப்பா டென்ஷன் ஆயிடுவாரு. அவங்கள யாருன்னு சொன்னா நீ டென்ஷன் ஆயிடாத. நானா? நீ முதல்ல சொல்லு. அத்தை நம்ம குடும்பங்கிற ஸ்பெஷல் மீல்ஸ்ல விழுந்த பள்ளி. ஏய், என்னடி சிரிக்கிறீங்க? பொது இடத்துல சத்தம் போட்டு கையாமையான்னு சிரிச்சுக்கிட்டேன். ஒன்னும் இல்ல அத்தை, சும்மா ஜோக்கு. ஜோக்கு? இப்படியெல்லாம் சிரிக்காதீங்க. பார்க்குறவங்க பைத்தியக்காரிங்க நடப்பாங்க. அப்படி சொன்னாலும் தப்பில்ல அத்தை. ஆனா சிரிக்காம எங்களை சண்முக வடிவுன்னு சொல்லிடக்கூடாதுல்ல. உங்களை சந்திச்சதுல ரொம்ப சந்தோஷங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷங்க. சரி, நீங்க உட்காருங்க, நாங்க மேடைக்கு போறோம். கழுதுகளா? அத்தை சொல்றாங்க, மறுபடியும் சிரிச்சிட்டு இருந்தான்னு அர்த்தம். பெரியவங்க பேச்சுக்கு மரியாதை இல்லை. அனைவருக்கும் வணக்கம். சிறு தொழில் புரிவோர் சங்கத்தின் சார்பாக இந்த ஆண்டின் விருது வழங்கும் விழாவில் திரு கலையரசு அவர்களை இவ்வாண்டின் சிறந்த சாதனையாளராக தேர்ந்தெடுத்து கௌரவிப்பதில் இந்த சங்கம் பெருமகிழ்ச்சி அடைகிறது. இப்பொழுது திரு கலையரசு அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். திரு கலையரசு அவர்கள் நம்மிடையே பேசுவார். பெரியோர்களே, தாய்மார்களே, மேடையில் இருக்கும் ஐயா அவர்களே, எல்லோருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்க. எனக்கு மேடையில் பேசி பழக்கம் இல்லைங்க. அதனால் நான் பேசுகிற மாதிரியே பேசிடுறேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. ரொம்ப ரொம்ப பெருமையாகவும் இருக்குது. காரைக்குடி பக்கத்தில் கொத்தமங்கலம் தான் என் சொந்த ஊருங்க. அங்கேருந்து வண்டி ஏறி சென்னைக்கு வரும்போது எப்படியாவது பொழைச்சிடலான்னு ஒரு தைரியம் மட்டும்தான் என் மனசில் இருந்தது. அதுதாங்க என்னோட மூலதனம். நான் மேடைக்கு வர்றதுக்கு முன்னாடி கீழே ஒரு நண்பர் கேட்டாருங்க, உங்கள் வெற்றிக்கு காரணமான முக்கியமான குணம் உங்ககிட்ட ஒன்று இருக்குது, அது எதுன்னு சொல்லுங்கன்னார். இப்போ சொல்கிறேங்க. சில பேர் தெரியாத தொழிலில் காலை வச்சுட்டு அவஸ்தைப்படுவாங்க. ஆனால் நான் அப்படி இல்லைங்க. எனக்கு எது ஒத்து வருதோ அதை மட்டும்தாங்க நான் செய்வேன். அதே மாதிரி உழைப்புக்கு அஞ்சாதவங்க நான். மனுஷனா பிறந்தா வேலை செய்யணும், கஷ்டப்படணும்,
வேலை செய்யாம வேடிக்கை பார்க்கறது எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. எனக்கு தெரிஞ்ச வேலைய சுறுசுறுப்பாவும் ஈடுபாட்டோடையும் செஞ்சேங்க. மத்ததெல்லாம் தானா எனக்கு தேடி வந்துச்சு. இன்னைக்கு 100 பேருக்கு மேல வேலை கொடுக்கக்கூடிய தகுதி எனக்கு அதனால தாங்க கிடைச்சிருக்கு. இன்னொரு விஷயம், எல்லாரும் சொல்றதுதான், ஒவ்வொரு மனுஷனுடைய வெற்றிக்கு பின்னாடியும் ஒரு பெண் இருக்கிறதா சொல்லுவாங்க. அது 100% உண்மைங்க. என் வெற்றிக்கு பின்னால இருக்கிறது, எனக்கு பக்கபலமா இருக்கிறது, எனக்கு சரியான நேரத்துல சரியான ஆலோசனை சொல்லி என்னை வழி நடத்துறது எல்லாமே ஒரு பெண்ணு தாங்க. அந்த பெண் எனக்கு சரியான ஆலோசனைகள் மட்டும் சொல்லலைங்க, என் தொழிலுக்கு தேவையான பணத்தோட வந்த மகாலட்சுமிங்க அவங்க. எனக்கு இந்த சங்கம் தரப்போற விருதை என் சார்பா அவங்க வாங்கணும்னு ஆசைப்படுறாங்க. அந்த புண்ணியவதி என் சகோதரி சண்முக வடிவ மேடைக்கு வரும்படி அழைக்கிறேன். இந்த விழாவிற்கு வந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் தொழிலதிபர் மற்றும் திரைப்பட தயாரிப்பாளர் திரு சித்திக் அவர்களை இந்த விருதினை வழங்கும்படி கேட்டுக்கொள்கிறோம். அம்மா புறப்பட்டு போலாம். அம்மா எங்களுக்கு இங்க உட்காரவே பிடிக்கல, எழுந்துரு போலாம். அவ சொல்றதாம கரெக்ட். சரியா சொல்லுடா. அம்மா வா போகலாம். அம்மா நீ இப்போ வரப்போறியா இல்லையா? போய் உட்காருங்க.